ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜாக் டெக் கிராஃப்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, அதாவது பைத்தானில் இன்றைக்கி பார்ட் 7 நினைக்கிறேன். பார்ட் 7 தாம்மா. அதில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்ரேஷன் வருது பார்த்தீங்களா, அதில் ஒரு 4 டைப் இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் டைப்பில் உள்ளார ஈஸியான டைப் தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க போங்க ஃப்ரெண்டுக்கு கற்றுக்கிட்டு. இங்கே ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டரில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது பேசிக் தான், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆடு அதேமாரி தான் இருக்கும். அப்புறம் ஓகே இரு, ஃபஸ்ட்டு பேசிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் A = 10 கொடுத்துக்கிறேன். பியில் வந்து லெவல் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A+, பின்னு போட்டேன் ஃபஸ்ட்டுக்கு. இதை நான் காப்பி பண்ணி நெக்ஸ்ட்டு போட்டுக்கிறேன், ஏன்னா டைம் ஆகும். அடுத்தது A-B. இது வந்து ஃபஸ்ட் டைப்பில் அரித்மெட்டிக். அடுத்தது A மல்டிப்ளிகேஷன் அதுக்காக அது ஸ்டார் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவைட். ஆமாம், டிவைடுக்கு இந்த ஸ்டார்ஸ் தான் பண்ணணும். ஃபஸ்ட் நான் எல்லாத்தையும் டேக் பண்ணிக்கிறேங்க பாருங்க. இது வந்து பர்சன்டேஜ் 3வது. 1 2 3 4 5 இந்த டைப்பில் இதில் அந்த அரித்மெட்டிக்கில் 5. இது வந்து 6 டபுள் ஸ்டார் வரும். டபுள் ஸ்டார்னால் பவர் பண்ணுறது. இப்போ 2 ஸ்கொயர் அதேமாரி 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அதேமாரி வரும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் அந்த ஸ்டார் யூஸ் பண்ணுறது. அடுத்து டபுள் ப்ளஸ் வந்து ஃப்ளோர் டிவிஷன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நான் B = 5 கொடுத்துக்கிறேன். ஓகே, 10 + 15. அடுத்தது 10 5 10 வருமா? ஆமாம், ஆமாம் 10ல் 5 போச்சுன்னா 5 வரும். அது வந்து சர்ப்ரைஸ். ஐயோ வராதே, சரி விடுங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. தேர்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் 10 5 15 அப்படின்னு போட்டுச்சு. அது வந்துடுச்சு, இப்படிதான் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஷன் இஸ் நார்மல் டிவிஷன் தான். அது இது வந்து பெர்சன்டேஜ், அதாவது ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது. நம்ம டிவைட் பண்ணி ரிமைண்டர் கீழே வரும் பார்த்தீங்கன்னா, அதுதான் அது. அப்படி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் சொன்னேன்ல, பவர் 2 ஸ்கொயர் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 5 ஸ்கொயர் பண்ணால் 5 0 எக்ஸ்ட்ரா வரும். 10,000 1,00,000 தெரியல, கண்ணு கொடுங்க தெரியும் மட்டும் விடுங்க, ஃப்ளோவில் விட்டுருங்க. அடுத்தது ஃப்ளோர் டிவிஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் இதான் அரித்மெட்டிக். ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக்கில் இவ்வளோ தான் இருக்குது. இதை தான் நீங்கள் கோடிங் பண்ணி ஆகணும், வேறு வழி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் என்றால், இதை கொஞ்சம் வேணால் நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இருங்க வரேன், இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் என்றால் அசைன்மெண்ட் ஆப்ரேஷன். அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் ஒன்றும் இல்லை, ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூக்கு அசைன் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா A = 10 கொடுக்குறேன். நீங்கள் எங்கே 10 காணும், 10 போட்டால் 9 வருது. சரி விடுங்க. இப்போ நான் A = இப்போ இருங்க வரேன் ஒரு நிமிஷம். A + = 5 1 செகண்ட் வெயிட் பண்ண வரேன். ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா A + 5 கொடுத்துருக்குறேன். அப்படி பார்த்தீங்கன்னா A = A + 5 வரும். அதாவது இப்போ ஏல ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஏவோட வேல்யூ 1 இருக்கா, நம்ம A + 5னா அந்த ஏவை ப்ளஸ் பண்ணி 6 வருமா, 1 + 5 6. அந்த ஏ இந்த சொல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ அங்கே A = 1 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1 5 ப்ளஸ் பண்ணும், ப்ளஸ் பண்ணால் 6. திருப்பி அந்த 6 வேல்யூ வந்து ஏல ஸ்டோர் ஆகிடும். அதாவது A வேல்யூ வந்து 6ஆக மாறிடும். அதுதான். ஓகேவா கைஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா அதே தான் மாதிரி ப்ளஸ் இருக்கும், ஸ்டார் இருக்கும், டிவைட் இருக்கும், இது மைனஸ் இருக்கும். இதில் 4 தான் வரும். அடுத்தது ஈக்குவல்னு வரும். ஓகேவா கைஸ்? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்னும் அதில் குழம்பிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே குழப்பிட்டுருப்பேன். சரி விடுங்க, நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். அது எதாச்சும் டவுட்னா நீங்கள் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில், நான் சொல்கிறேன். அடுத்தது கம்பேரிசன் வர அவசியம் இந்த இதில் கம்பேரிசன் பில்லிங் தப்போ போட்டேன். ஏன்னா அது ஏதாச்சும் டவுட்னா கேளுங்கன்னு என்னன்னா அதுக்கு வேணால் தனியாக வீடியோ பாரு. அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கம்பேரிசன் பண்ண போகிறேன். இப்போ A = 10 கொடுத்துக்கிறேன், B = 20 கொடுத்துக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் A = Bன்னு கொடுத்துக்கிறேன். அதாவது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ஈக்குவல்ட்டாக இருக்காங்க. டபுள் ஈக்குவல்னால் ஈக்குவல் டு 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதனால் 2 2 இது போட்டுருங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஈக்குவல்னால் அசைன் பண்ணுறது, 2 ஈக்குவல்னா ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இது அந்த என்னது ஆச்சரியக்குரிய சொல்லுவாங்களே, அது பார்த்தீங்கன்னா நாட்டு, அதாவது ஈக்குவல்ட்டாக இல்லை, 10 20 ஈக்குவல்ட்டாக இல்லை பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிக்கும். இப்போ A ≠ Bன்னு வரும். அடுத்ததோடு பார்த்தீங்கன்னா A greater than அந்த சிம்பிள் வேறு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். அதுக்கு உங்களுக்கு செட் ஆகாது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது மட்டும். ஓகே, greater than less than equal to அவ்வளோதான் இதில் இருக்கும். இது வெரி சிம்பிள் தான், ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு போகலாம் ஃபோர்த் ஒன்று ஈஸி தான். லாஜிக்கு நீங்கள் லாஜிக் ஆப்ரேஷன், அதாவது ஆப்ரேஷனே வருது ஆகிடுதே, விடுங்க பார்த்துக்கலாம். இதில் என்ன 3 தான் இருக்கும். அண்டு 6 நாட் 3 தான். இது சிம்பிளாக அண்டுன்னு போட்டுக்கலாம், நாட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம், 6ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏஜ் = 320 ஐயோ இவ்வளோ வயசாக போட்டுருக்கேன். சரி விடுங்க, ட்ரூன்னு கொடுத்துக்கிறேன். இஃப் அதேமாதிரி தான் ஓட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏஜ் greater than equal to 18 இருக்கணும், அந்த ஓட்டு ட்ரூவாக இருக்கும். இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் பிரிண்ட் ஆகும். அதாவது அண்டு 6னா எதர் எந்தத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல பிரிண்ட் ஆகும். அதேமாதிரி நாட் கேட்னா அது கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன், நான் அதை அப்புறமா சொல்கிறேன். இந்த 3 தான் உங்களுக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணுவோம். அதிகமாக யூஸ் பண்ணுறது அண்டு யூஸ் பண்ணுவோம், 6 யூஸ் பண்ணுவோம். ஓகேவா கைஸ்? இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா லாகின் பேஜுக்கு யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். ஓகே, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படியே கொடுத்தேன். நான் வந்துட்டு பார்த்தீங்களா, நீங்கள் பேசுகிறேன் டக்குன்னு வந்துடுறேன். சரி ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலாம் ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, பிரிண்ட் பண்ணுறேன். யூ கேன் ஓட் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் நான் இதுக்கு அவுட்புட் எடுக்கலன்னு நினைக்கிறேன். வேறு ஆமாம், கம்பேரிசன் அவுட்புட் எடுத்துனா தெரியல. இதுக்கு நான் அவுட்புட் எடுக்கணும் எடுத்துக்காட்டுறேன். இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் வரும். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அவ்வளோதான். ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லிஸ்ட்டு டேபிள்லாம் பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோ